வணக்கம் நண்பர்களே. நாம் இதுவரை பல கோயில்களுக்கு போயிருப்போம். ராமர் கோயில்கள், முருகன் கோயில்கள், சிவன் கோயில்கள்னு பல இடங்களை சுற்றி இருப்போம். ஆனால் மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரமான மச்ச அவதாரத்திற்கு மீன் வடிவம் தமிழ்நாட்டிற்கு ரொம்ப பக்கத்தில் ஆந்திராவில் ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அதுதான் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கிற நாகலாபுரம் வேதநாராயண சுவாமி கோயில். இந்த பதிவில் இந்த கோயிலோட இன்ட்ரெஸ்டிங் வரலாறு, நம்மளை சிலிர்க்க வைக்கிற சிற்பக்கலை மற்றும் சயின்ஸ் பற்றி சொல்லும் அந்த பிரம்மாண்டமான சூரிய பூஜை பற்றி ரொம்ப இயல்பாக நம்ம ஊர் ஸ்டைலில் பார்க்கலாம் வாங்க. என்னங்க இந்த மச்ச அவதாரம்? பழங்காலத்தில் பிரம்மதேவர் உலகத்தை படைக்கிற வேலையில் ரொம்ப மும்மரமாக இருந்தப்போ சோமுகாசுரன் ஒரு பயங்கரமான அசுரன் அவர்கிட்ட இருந்து 4 வேதங்களையும் திருடிக்கிட்டு கடலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டானாம். வேதங்கள் இல்லைன்னா உலகத்தில் இயக்கமே நிற்குமே, பிரபஞ்சமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. உடனே தேவர்களெல்லாம் பதறி போய் மகாவிஷ்ணுவிடம் போய் முறையிட அவங்கள காப்பாற்ற விஷ்ணு எடுத்த முதல் அவதாரம் தான் மச்ச அவதாரம். அதாவது பாதி மனித உடலும் பாதி மீன் வடிவமும் கொண்ட அரிய உருவம். கடலுக்கு ஆழத்துக்கு போய் அந்த அசுரனை வதம் பண்ணி வேதங்களை மீட்டு வந்து பிரம்மதேவர்கிட்ட பத்திரமா கொடுத்தாராம் பெருமாள். அப்படி வேதங்களை காப்பாற்றினதால தான் இவருக்கு வேதநாராயண சுவாமின்னு திருநாமம் வந்துச்சு. இந்த கோயிலை கட்டிய பெருமை நம்ம சரித்திரத்தில் ரொம்ப புகழ்பெற்ற மாமன்னர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரைத்தான் சாரும். அவரோட தாயாரான நாகலாம்பிகை சில குறிப்புகளில் நாகமான்னு சொல்லுவாங்க. அவங்களோட நினைவாக இந்த ஊரையே உருவாக்கி இந்த அழகிய கோயிலையும் பிரம்மாண்டமாக எழுப்பியிருக்காங்க. அதனால தான் இந்த ஊருக்கு நாகலாபுரம்னு பெயர் வந்துச்சு. இப்போது இந்த கோயில் திருப்பதி தேவஸ்தானத்தின் டிடிடி நேரடி பராமரிப்பில் ரொம்ப அருமையாகவும் சுத்தமாகவும் நிர்வகிக்கப்பட்டு வருது. மீன் வடிவ பெருமாள் மூலவர் சன்னதியில் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். இவரோட உடம்பை பார்த்திங்கன்னா தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் மனித வடிவம், இடுப்புக்கு கீழே மீனோட வால் பகுதி மாதிரி ரொம்ப சிலிர்ப்பாக செதுக்கி இருப்பாங்க. இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட அரிய மச்ச அவதார சிற்பம் இங்கே மட்டும்தான் இருக்கு. பொதுவாக பெருமாள் கோயில்களில் சாந்த சொரூபமாக இருப்பார். ஆனால் இங்கே ஒரு கையில் சுதர்சன சக்கரத்தை எதிரி மேலே ஏவுறது போல ஒரு மிரட்டலான கம்பீரமான போர்க்கோலத்தில் காட்சியளிக்கிறார். பார்க்கவே அவ்வளவு சிலிர்ப்பாக இருக்கும். தசாவதார சிற்பங்கள் கோயிலோட பிரகாரங்களில் செதுக்கப்பட்டுள்ள தசாவதார சிற்பங்கள் மற்றும் தூண் வேலைப்பாடுகள் விஜயநகர பேரரசின் கலைத்திறனுக்கு சிறந்த சாட்சியாக விளங்குகின்றன. மாபெரும் வானியல் அதிசயம் சூரிய பூஜை. நம்ம முன்னோர்களின் அறிவை பற்றி நினைச்சாலே வியப்பாக இருக்கும்ல. அதுக்கு நாகலாபுரம் கோயில் ஒரு பக்காவான சயின்டிஃபிக் சாட்சி. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் சூரியனோட கதிர்கள் கோயிலோட ராஜகோபுர வாசல் வழியாக நுழைஞ்சு பல மண்டலங்களை தாண்டி நேராக கருவறையில் இருக்கிற சுவாமியோட திருமணி மேலே விழும் பாருங்க. செம வியப்பாக இருக்கும். அதுவும் வரிசையாக எப்படி விழும் தெரியுமா? முதல் நாள் சூரிய ஒளி நேராக சுவாமியோட திருவடிகளில் படும். 2ஆம் நாள் அடுத்த நாள் நேராக மார்பு பகுதியில் படும். 3ஆம் நாள் கடைசி நாள் சுவாமியோட நெற்றி பகுதியில் பட்டு ஜொலிக்கும். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே எந்த கர்வவியும் இல்லாமல்
எந்த கணக்கீட்டின்படி இப்படி ஒரு கோணத்தில் கோயிலை கட்டியிருக்காங்கன்னா நம்ம தாத்தாக்காரங்களோட வானியல் அறிவு எந்த அளவில் இருந்திருக்கோம்னு நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. எப்படி போகிறது? சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பக்கத்தில் இருக்குங்க. சென்னையிலிருந்து ஊத்துக்கோட்டை தாண்டி சுருட்டப்பள்ளி சிவபெருமான் கோயிலை கடந்தும் கூட இந்த பாதை வழியாக போகலாம். ஒரு நாள் ட்ரிப் போகிறதுக்கு இது செம ஸ்பாட்டாக இருக்கும். குடும்பத்தோடு போயிட்டு வர ரொம்ப வசதியான ரூட் இது. மச்ச அவதார பெருமாளையும் தரிசிச்சுக்கிட்டு அந்த பழங்காலத்து சிற்பக்கலையையும் நேரில் பார்த்துட்டு வர நாகலாபுரம் ஒரு பக்கா சாய்ஸ். அடுத்த முறை ஊட்டி ஏற்காடுன்னு போகிறதுக்கு பதில் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக வரலாற்று தலத்திற்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வ்ளாகில் வேறொரு சுவாரஸ்யமான இடத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.